இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தொழில் முடக்கம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, பாக பங்கு பிரச்சனை, அவப்பெயர் ஏற்படுத்தல், இது எல்லாத்துக்கும் தீர்வு அதிகண்டம். அதை பத்தி தான் இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று கூறுவார்கள். நான் பாட்டுக்கு சிவனே என்று தானே இருந்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் என்றெல்லாம் புலம்புபவர்கள் ஏராளம். சொல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். நாம் 10 ரூபாய் சம்பாதித்து விட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் முதல் பொறாமை வந்துவிடும். அதுபோல்தான் தொழில் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் ஜோதிடரும் தசாபுத்தி சிறப்பாக இருக்கின்றது என்பார். ஒன்றுக்கு 2-3 ஜோதிடர்களிடம் பார்த்தாலும் இதே பதில்தான். இருந்தாலும் தொழில் முடக்கம் ஏற்படுவது ஏன்? உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கிற, கடைக்கு ஒருத்தன் வந்தா வாயை வைத்தான் நாசமா போனது, கண் திருஷ்டி தாங்க. அடுத்ததாக, கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி மனைவியிடம் நீங்க மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க கேட்டால் போதும், அங்கேயே அந்த கணவன் மனைவி இருவருக்கும் உண்டான பந்த பாசம் அனைத்தும் மறந்து விடுகின்றது. இதற்கு முதல் காரணம் கேட்பார் பேச்சை கேட்பதுதான். ஆகவே பொறாமைப்படும் உலகம் இருக்கத்தான் செய்கின்றது. இப்படி ஏதேனும் ஒரு விதத்தில் நம்மை சுற்றி ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்து கொண்டேதான் இருக்கின்றது. பாக பங்கு பிரச்சனை, அதாவது பூர்வீக சொத்துகள் ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பி பங்காளிகள் இடையே பிரித்துக் கொள்வதில் கூட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் வருகின்றது. அதாவது அனைவரும் சமம் என்ற வகையில் பிரித்துக் கொள்ளலாம், ஆனால் உனக்கு ஏன் இந்த சொத்துக்கள் செல்ல வேண்டும், அதை அபகரித்துக் கொள்ள நினைக்கும் உலகம்தான் இன்று அதிகமாக இருக்கின்றது. இது போன்ற காரணங்களால் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற தகாத குறுக்கு பாதையில் செல்பவர்கள் ஏராளம். ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் உண்மையா என்று கேட்டால் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவின் மூலம். மக்களே, ராவணன் அசுரன் என்றால் அவனை அழிக்க ராமன் வந்தார். சூரன் அசுரன் என்றால் அவனை அழிக்க முருகன் வந்தார். அதுபோல் இறைவன் இருக்கும் பொழுது, அதாவது இறை சக்தி இருக்கும் பொழுது அதற்கு நிகரான துஷ்ட சக்தி இருக்கதான் செய்கின்றது. இவை எப்போது செயல்படும், எங்கே செயல்படும் என்று ஜோதிட ரீதியாக தெளிவாக சொல்லலாம். அது வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். ஆகவே மேற்கண்டவாறு பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்மால் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள இன்று ஏவல் பில்லி சூன்யம் என்றாலே 10,000 20,000 லட்சக்கணக்கில் கேட்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நமக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் இருந்தால் என்ன, நம்மையே அழிக்க முடிவு செய்து விட்டார்கள். பிறகு அவர்களை அழிப்பதில் தவறே இல்லை. பழியும் நம் மீது வரக்கூடாது, பாவமும் நம் மீது வரக்கூடாது. ஆகவே பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதிகண்ட யோகம் உள்ள நாளில் ராகு காலத்தில் துர்க்கை, காளி போன்ற உக்ர தெய்வங்களுக்கு 4 தீபம் ஏற்றி தங்கள் பிரச்சனை எல்லாம் தீர அங்கிருக்கும் சூலாயுதத்தில் எலுமிச்சை பழத்தை சொருகி உங்கள் பிரார்த்தனையை மனதார வைத்துக் கொண்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு துன்பம் விளைவிக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் அவருக்கே வினை வந்து சேரும். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல பிரச்சனை ஏற்படுத்துபவர்களுக்கே பிரச்சனை வந்துவிடும். 27 நட்சத்திரங்கள் போலவே 27 நாம யோகங்கள் உள்ளன. இந்த நாளில் வழிபாடு செய்வது சிறப்பு. பெரும்பாலும் இவை கேலண்டரில் கொடுக்க மாட்டார்கள், பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் அதிகண்ட யோகம் என்ன என்பதை. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த அதிகண்ட யோகத்தை பஞ்சாங்கத்தில் பார்த்து நான் மேற்கூறிய பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.